சொல்கிறார். அப்பா மாடா, நீ உன்னுடைய கூட்டுறவும் தென்னாடு புதுமை கண்டு வந்த தேவாலய சரி வடநாடு சிமையில வடநாடு வடகாசி சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை எல்லாம் கண்டு வடதேசம் மேல்நாடு புதுமை கண்டு செந்தூர் நகர் கந்தனை வணங்கிக் கொண்டு என் கோட்டை வாசல் வாருங்கள் என்ற ஐயனானையிட ஐயனுடைய வார்த்தை கேட்டு அழகு வருந்திய தேவதைகள் அமைய காசி மாநகரத்தில காசி தாடிக்கொண்டு அதனையும் விசாலாட்சி அம்மாளையும் விசாலாட்சி அம்மையையும் வணிந்து தண்டலிட்டு ஆதாரி கொண்டல்லவோ தண்டலிட்டு ஆதாரி போடுறார் காசி மாநகர விட்டு அதனை விட்டு வெளிக்கடந்து ஏழுமலை ஏறி அம்மை சீனிவாச பெருமாளையோ மேலும் மங்கையையோ அந்த பத்மாவதி தாயாரையோ அடிபணிந்த தேவதைகள் ஆதாரி ஓட்டி கண்டியே வருகுலை அவருமா அதனை விட்டு வெளிக்கடந்து எங்கு வாரார்களா சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை நாதரையோ உண்ணாமுலை அம்பிகையோ அடிபணிந்து தண்டலிகளை விட்டு வெளிக்கடந்து தென்னாடு சிமைக்கிட்டான் அந்த திருச்சிராப்பள்ளியில மலை உச்சி பிள்ளையார வணங்கிக் கொண்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழனாண்ட சோழருட தேசத்தில அட்டாதுட்டி செய்து கொண்டு அதனை விட்டு வெளிக்கடந்து மதுரைக்குத்தான் மானாமதுரையில வைகையில திண்டாடி அழகரையும் சொக்கரையும் அந்த மீனாட்சி அடிதோடு அதனை விட்டு வெளிக்கடந்து வண்டி ரோடு வழியாக மேற்கு முகமாக சங்கர கோயில் தலமதையும் சந்தோஷமா வணங்கிக் கொண்டு சங்கர நாராயணன் அவன கோமதி அடிதோடு பொன்காசி நெல் விளையும் தென்காசி பதினணியில காசி விஸ்வநாதரையும் அம்பிகை உலகம்மாள உண்மையுடன் தான் வணங்கி ராஜ கோபுரத்தை கன்று வெள்ள தான் வணங்கி குற்றாலநாதர் பல்வாய்மொழி எந்த கருப்பலக எழுத்தான உக்கலக அவர்களை வணங்கிக் கொண்டு சிறுமத்தை எங்காவு கண்டு எங்காவு தலங்கடந்து சேரமாதேவி பாதை கூடி கீழ்நாடு பாதையாக வருகிறார்கள். எந்த தேசம் டவுன் பாதையாக திருநெல்வேலி வந்து நெல்லையப்பர் காந்திமதி வணங்கிக் கொண்டு கிருஷ்ணாபுரம் வழியாக இங்கே வருவார்களையானா சேதுநல்லூர் தூதுக்குடி கண்டாரணி மருதூர்கடை கரை கடந்து பொங்க நகராக திகழக்கூடிய குறிச்சி நகரத்தில குறிச்சி ஊரதில இல்லத்து பிள்ளைகளா இன்பமுடன் ஆண்டு வாரா பிள்ளை மக்கள் இடம் அதில நடத்தணுமே பூசைக்கு ஆள் வாங்கணுமே இல்லத்து பிள்ளையிடோ அடிமை பிடிக்குதையா ஆளடிமை பிடிக்கணும்னு வந்ததொரு தேவதைகள் ஐயா கொங்கராய குறிச்சியில நட்ட மரத்துக்கு ஒன்றாக சுட்டி நடத்தூதப்பா ஆமோமையா நல்ல ஒரு குளிரை ஓடி போடையா சாமி வேளையில ஆண்டவன் மாயாண்டி அதிகாரி சொடலையோ தலைவன் மாட்டு முகம் கொண்ட தெய்வம் ஐயாவானே மாட சுவாமி ஆண்டவன் சுடலையோடு பிணமாலை சுடும் பெரும் மண்டியராயனோடு கசங்காத்த மாடனோடு கையாத்தி அடிமாட சுவாமி ஆலமர சுடலையோ செல்லமாக சொல்லையோடு அட்டாதுட்டி செய்து அங்க நிலையத்தை வாங்கணும். எங்க கொங்கராய குறிச்சிலே பிள்ளை மக்களோட அங்க ஒரு நிலையத்தை வாங்கி ஆளடியை பிடித்து கொங்கை நகர் பதிகடந்து திருவைகுண்டம் என்று திகழக்கூடிய
ஸ்ரீ வைகுண்டம். ஆமா, வைகுண்டத்துக்கு நிகராகப்பட்ட திருவைகுண்டம் நன்னகரத்திலே வந்து திருவைகுண்டம் நன்னகரத்தில அங்கிருந்து பயணமாகிய ஐயாவுடைய வாசலில மாடம்பிள்ளையாகப்பட்டவர் இப்படி ஐயனுடைய வாசலை வணங்கி அதை விட்டு வெளிக்கடந்து ஆழ்வார் திருநெறி பாதையாக தேமாங்குளம் வயல் புறமா சேர்ந்த இளமான் தருமத்தடி ஒத்தை கொம்பு பாதையாக வேளையில இப்படி அங்க ஆளடிவை பிடித்து வரக்கூடிய போது குறிச்சி நகரத்திலே வாழக்கூடிய பிள்ளை மக்கள் ஐயருக்கும் ஐயராக திகழக்கூடிய கடவுள் மகன் கற்கவேல் ஐயாவுக்கு வரி எழுதணும் வாராங்க. சரி, அப்படி வரக்கூடிய வேளையில ஐயருக்கும் ஐயராக திகழக்கூடிய இந்த ஐயம்பள்ளி தேவதைகள் வடகாசியில சென்று ஐயன் சொல்லியிருக்காருல. ஆக வந்து உதித்து ஐயனுடைய வாசலில இந்த தேமாங்க